Jesus is our pioneer. Jesus Christ, the captain of salvation. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே இன்னைக்கு? விமன்ஸ் டே. இன்னைக்கு மகளிர் தினம். உலகத்தில் சொல்கிறாங்க பெண்கள் நாட்டின் கண்கள். நாட்டின் கண்கள் மாத்திரமல்ல, சபையின் தூண்கள். சந்தோஷமாக ஒரு அலையிலையா சொல்லுவோமே. நம்முடைய சபையில் இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தி தேவன் உங்களுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருவோமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப வருத்தமாகவே கைதட்டுறாங்க போல இருக்கு. நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எபிரேயர்களின் நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர்களின் நிருபம் 2வது அதிகாரம். எடுத்துக்கொள்ளலாம். செய்திக்கு முன்பாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஹூ இஸ் அவர் லார்ட் ஜீசஸ்? நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் யார்? இரட்சகர், தேவனுடைய குமாரன், பிரதான ஆசாரியர், பிரதான மேய்ப்பன், தகப்பன். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே. ஆனால் இன்றைக்கு எபிரேயர் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் அதிபதி என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் அதிபதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், அவர் தேவன், அவர் கர்த்தர், அவரே வார்த்தை, அவரே சிருஷ்டிகர், அவரே எல்லாவற்றையும் தாங்குபவர், எல்லாருக்கும் மேலான நாமமுடையவர். இதெல்லாம் இயேசுவை குறிப்பது போல இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், he is the pioneer of our salvation. He is our pioneer. இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பின் அதிபதியாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே அதிபதி. ஆமென். எல்லாரும் சொல்லுவீங்களா? இயேசுவே அதிபதி. பின்னாடி இருக்கிறவங்களா சொல்லுங்க, இயேசுவே அதிபதி, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. ஆமென். அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் அதிபதி. இந்த அதிபதி என்பதற்கு ஆங்கிலத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இஸ் அவர் பைனியர், கேப்டன், ஃபவுண்டர், பர்ஃபெக்ட் லீடர் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அதிபதி என்பதற்கு சொல்லப்படுகிறது. பைனியர் என்றால் the one who go before and make the way for others to follow. யாருமே போக முடியாத ஒரு இடத்திற்கு ஒருவர் முன்பாக சென்று பாதைகளை ஏற்படுத்துகிறவர் தான் அதிபதி. வழியை ஏற்படுத்துகிறவர் தான் அதிபதி. ஆமென். நம்ம ஆண்டவர் கூட நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக அவர் வந்து இந்த மனுக்குலம் கோணலாக இருந்த இந்த மனுக்குலம்
இருளாயிருந்த மனுக்குலம், சாபமாயிருந்த அந்த மனுக்குலத்திற்காக அவர் முன்னே வந்து எல்லா கோணலானைகளையும் அவர் செவ்வையாக்கி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் முன்பாக வந்து நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தில் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், பைனியரிங் மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லுவோம். பைனியரிங் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே, சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களிலே ஒருவர் முன்பாக சென்று அந்த ஜனங்களுக்கு ஆண்டுடைய வழியை ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்டத்தை ஆண்டவரிடத்திலே சேர்ப்பார்கள். அதுதான் பயனியரிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லுவோம். அதே போல நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்து முடித்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியாய் அவர் நமக்காக செய்த காரியங்களை நான் உங்களோடு இந்த எபிரேயர் 2வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வசனம் கேட்க ஆசையாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் முதலாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். நம்முடைய அதிபதி அவர் என்ன செய்தார் என்றால், அவர் மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணினார். மனுக்குலத்திற்காக ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தினார். த கிரேட் சால்வேஷன். மனுக்குலத்தை அழிவின் பாதையிலிருந்து அவர்களை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு. த கிரேட் சால்வேஷன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த முதல் வசனத்தை பாருங்க. அந்த வசனம் இப்படி துவங்குகிறது, ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால் அப்படின்னா ஒரு மேட்ரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதை சொன்னதுனால தான் அதுக்கடுத்து இப்படி சொல்லுவாங்க, ஆகையால், ஆக அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போது முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை விட அவர் பெரியவர், தேவதூதர்களை விட அவர் மேன்மையானவர். அதையெல்லாம் நம்ம தியானித்தோம். ஆகவே நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும். நாம் கேட்டவைகள் என்றால் நாம் எதை கேட்டிருக்கிறோம் என்றால் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம். நாம் எதை கேட்டோம்? நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, காஸ்பல் நமக்கு சொல்லப்பட்டது. இயேசுதான் வழி, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ஜீவன், இயேசுவே சத்தியம். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் கேட்டோம். அவரை நாம் பற்றி கொண்டோம். நாம் கேட்ட இந்த சுவிசேஷத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் விலகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். நாம் கேட்ட சுவிசேஷத்தை விட்டு நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டுமா? நம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை, நமக்கு சொல்லப்பட்ட அந்த காஸ்பலை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? கவனிக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு படகு நடுக்கடலில் இருக்கும்போது அது எதை ரொம்ப மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கும்?
அது போய் சேர வேண்டிய கரையை என்ன செய்யும்? அதை கவனிச்சாதான் அது அக்கறைக்கு போகும். கரையை விட்டுட்டா இந்த படகு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குதா, அது கரை சேராது. அதுபோல் நாம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் நமக்கு அக்கறை போன்றது. ஆமென். அதை மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏதாவது ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் வச்சுருந்தா அதை எவ்வளவு நம்ம பத்திரமா கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏதாவது ஒரு நகை போட்டிருக்கிறோம் அப்படின்னா அதை அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிட்டோம், அப்படி தானே? அது விழுந்துடக்கூடாதுன்னு அதுக்கு நூல்லாம் போட்டு கெட்டி அதை சிலர் வாட்சோடு சேர்த்து என்ன செஞ்சுருப்பாங்க, கெட்டியிருப்பாங்க இல்லையா? அது விழுந்துட ரொம்ப கவனமாக நம்ம பார்க்குறோம். ஏன்? அது ப்ரெஷியஸ். அதே போல் நாம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் ரொம்ப விலையேற பெற்று, நம்ம பெற்ற ரட்சிப்பு அது மிக பெரியது. ஹல்லேலூயா. அதை நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இந்த 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு அறிவித்தார். இயேசு கிறிஸ்து தான் இந்த காஸ்பலை முதல்ல இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவர்தான் சத்தியமானவர். சத்தியத்தை பிரசங்கிக்கவும் சத்தியத்தை வெளிப்படுத்தவும் அவர் தான் முதல்ல வந்தார். அவர் மூலமாய் இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே அப்போஸ்தலர்கள் மூலமாய் நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த காஸ்பல் சொல்லும் பொழுது அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், பலவிதமான பலத்த செய்கைகள் நடக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வெளிப்படும், தேவனே சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. காஸ்பல் சுவிசேஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஆமென். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்றார், சுவிசேஷங்கிறது ஒரு சிங்கம் மாதிரி, அதை அவுத்து விடு, அது செய்ய வேண்டிய வேலையை அது என்ன செய்யும்? செய்யும். நாம் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, அவரை குறித்து நாம் சொல்லும் பொழுது அங்கே அற்புத அடையாளங்களை தேவன் செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் கிரியை செய்யும், வல்லமைகள் கிரியை செய்யும். யாருடைய வாழ்க்கையில் என்றால் ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்படும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்வாரா? சொல்லுங்க, நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்வாரா? நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்வாரா? அடையாளங்களை தேவன் செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆமென். வெளியவும் நடக்கும், ஆலயத்துக்குள்ளேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். நான் விசுவாசிக்கிறேன், அவர் அதிசயங்களின் தேவன். ஆமென். அவர் வல்லமையான தேவன். ஆகவே அவரை நாம் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்மை ரட்சிப்பதற்கு கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் எத்தனையோ பலத்த செய்கைகளையும் நமக்கு செய்ததினால தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும், தேவனே சாட்சி கொடுப்பாராம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெய்னார்ட் போங்கேயுடைய வாழ்க்கை, அதை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ரிவைவல் வரும். ரெய்னார்ட் போங்கே தேவ மனிதர், அவருக்கு தேவன் ஆப்பிரிக்கா தேசத்தை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்தாராம். ஒரு நாள் அவருடைய தரிசனத்திலே பார்க்கிறார், இந்த ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தினால் அப்படியே கழுவப்படுவதை அவர் கண்டாராம். அவர் கண்ட உடனே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் உம்முடைய பெரிதான ரட்சிப்பை கண்டடையணும் அப்படின்னு பல நாள் அவர் உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவன் ஒரு நாள் அவரோடு பேசினாராம். போங்கே, நீ இந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தை நீ என்ன செய்யணும்? ஒரு நற்செய்தி கூட்டத்தை நீ நடத்தணும், ஒரு காஸ்பல் மீட்டிங் என்ன செய்யணும்? நீ கண்டக்ட் பண்ணணும், நீ அதை நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே போங்கே சொன்னார், ஆண்டவரே எனக்கு பெரிய ஸ்டேடியத்திலலாம் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் யார் வருவா? யார் வருவா? இந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன், அந்த ஸ்டேடியம் எப்படி ஃபுல்லாகும்?
எப்படி நடக்கும் ஆண்டவரே? ஆனால் ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த ஸ்டேடியத்தை பிடித்து நீ நற்செய்தி அறிவிக்கணும். சொன்ன உடனே இவர் போய் அங்கே உள்ள பாஸ்டர்ஸ் எல்லார்ட்டையும் போய் சொன்னாரா, இந்த மாதிரி இந்த ஸ்டேடியத்தில் ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்த போகிறேன் வாங்கன்னொடனே ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் இவருக்கு ஃபுல்லாக துணை நின்றாராம், சப்போர்ட் பண்ணாராம். அந்த சபையில் 40 பேர் தான் இருந்தாங்களாம். எத்தனை பேர்? 40 பேர். அந்த பாஸ்டர் சொன்னாராம், எப்பா பெரிய ஸ்டேடியம் பிடிச்சிருக்கிறேன், எங்கள் சர்ச்சிலே 40 பேர் தான் இருக்கிறாங்க, எப்படி இந்த மீட்டிங் நடத்துவேன்? இவர் சொன்னாரா, கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் நடத்துகிறேன். உடனே அந்த மீட்டிங் முதல் நாள் 100 பேர் வந்தாங்களாம். 40 விட எண்ணிக்கை கூடிருச்சு. அல்லேலூயா. 100 பேர். இவர் 100 பேர் எண்ணி பார்த்தாராம். ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும், பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்டில் வரைக்கும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் கரெக்டாக எண்ணி பார்த்துருக்கேன். 100 பேர் கரெக்டாக இருக்கிறாங்க. அந்த மீட்டிங் துவங்கினது. இவர் பிரசங்கம் பண்ண எழுந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு போய் நின்ற உடனே அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஐ ஹவ் பீன் ஹீல்டு. நான் சுகமானேன், நான் சுகமானேன் அப்படின்னு ஒரு மனுஷன் கத்துனான். இவர் நினைச்சாரு, பிரசங்கம் பண்ணும்போது யாரா டிஸ்டர்ப் பண்றது? சுகமானங்கிற பாயிண்ட் 3வது பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். முதல் பாயிண்ட்ல யாரு சுகமானா? என்னடா இது இடையூறு பண்றாங்களே நினைச்சாங்களா. பார்த்தா கூட்டத்துக்குள்ள அநேக அற்புதங்கள் நடந்ததா. கண்கள் திறக்கப்பட்டது, குடான கண்கள் திறக்கப்பட்டு முடவர்கள் எழுந்து நடந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள். இங்கே ஒரு பெரிய அசைவு உண்டானது. அடுத்த சில நாள்ல அந்த கிரவுண்டு ஃபுல் பேக்டு. ஆண்டவருக்கு மகிமை. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புத அடையாளங்கள் நடந்தது. கூட்டத்தின் நிறைவிலே 3000 பேர் கண்ணீரோடு வந்து அர்ப்பணித்து இயேசுவுக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களா. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. இன்றைக்கும் நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். எப்ப அற்புதம் செய்வார்? காஸ்பல் சொல்லும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் மூலமா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய ரட்சிப்பை சொல்லுவதற்கு ஆயத்தமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம போய் காஸ்பல் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய புத்திக்கு எட்டாத கிரியைகளை எல்லாம் அவர் செய்வதற்கு அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுது, இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, so great salvation, பெரிதான ரட்சிப்பு. ஏன் பெரிய ரட்சிப்பு? ஏன்னா அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து பெரிய ரட்சகர், பெரிய மெய்ப்பன். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்க கொடுத்த அந்த விலை கரையம் இருக்கு பாருங்களேன், ஆண்டுடைய ரத்தம், அதுவும் ரொம்ப பெருசு, அதுக்கு விலையே இல்லை. அதனால தான் அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்மள்ட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குங்க, நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. மார்த்தட்டி சொல்லலாம், என்கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷம். அது என்னவென்றால் பெரிய ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நாம் பெற்றுக்கொண்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்கு. If you neglect this gospel, then we cannot escape from the punishment. வேதம் தண்டனையை குறித்து சொல்லுகிறது. எப்பொழுது இந்த விலையேற பெற்ற பெரிதான ரட்சிப்பை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து தள்ளும் பொழுது அவன் தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை, அங்கே தண்டனை மாத்திரமே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தண்டனையை குறித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமாக பிரசங்கம் பண்ணிடுவாங்க. நல்லா கவனிங்க. இது முதல் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை
வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்றார்? தேவதூதர்கள் மூலமாய் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டது. அது என்னது? நியாயப்பிரமாணம். உபாகமம் 33வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். 10,000 பரிசுத்தவான்களோடு அவர்களுக்கு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது 10,000 பரிசுத்தவான்கள், அது யார்னா ஏஞ்சல்ஸ், தேவதூதர்களின் சேனையோடு வந்து தேவன் அந்த நியாய பிரமாணத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 53வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:53. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றான். தேவதூதர்களை கொண்டு நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். நியாய பிரமாணம் ஆண்டவர் கொடுக்கும்போது கூட யார் இருந்தா? தேவதூதர்கள். கலாத்தியர் 3:19 பாருங்க. பவுல் என்ன சொல்லுகிறார்? அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. பாருங்க, தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் மோசே அவருடைய கையிலே இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் அதை புறக்கணித்தால் அங்கே தண்டனை இருந்தது. ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும் போதே சொன்னார், இதை செய்தால் நீ பிழைப்பாய். பிரைஸ் தி லார்ட். அதுக்கே தண்டனை இருந்தது. அப்போ அடுத்து அப்படியே நம்ம சுவிசேஷத்தை பார்க்கிறோம். எபிரேயர்ல தொடர்ந்து அப்படி கவனிக்கும் பொழுது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து தேவதூதரை விட மேலானவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீதியுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், தேவதூதரை விட பெரியவர். அவர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த சுவிசேஷத்தை மனுக்குலத்திற்காக அவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். யார் ஒருவர் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கரம் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில கை உயர்லையே. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு தண்டனை இல்லை. பயப்படாமல் சொல்லுங்க, நமக்கு தண்டனை இல்லை. நீங்கள் நரகம் போவீங்களா? போக மாட்டீங்களா? சொல்லுங்க, போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் 2 எக்ஸ்ட்ரீமாக பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. ஒரு குரூப் எதுக்கெடுத்தாலும் தண்டனையவே பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா? வெளியில் காஸ்பல் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? எப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியம் இருக்கிறது. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். நீங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய ஜீவன் அடையணும்னா எல்லா மதமும் நீ ஏதாவது செய்யணும்னு சொல்லுது. ஆனால் நாங்கள் வைத்திருக்கிற இந்த வேதத்திலே அந்த தேவனே நமக்காக வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கும். நீங்க பரலோக பாக்கியத்தை இலவசமாய் பெறலாம். ஆமே. அப்படி அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலைன்னா என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் பரலோகம் போவ. ஒரு நாள் நீ ஜோம் பண்ணலைன்னா நீ எல்லாம் பரலோகம் போவ. நீ ஊழியத்துக்கு வரலைன்னா நீ பரலோகம் போவ. எல்லாத்துக்கும் இதை போட்டுருவாங்க. அதனால அந்த விசுவாசி 30 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் கடைசி தருணத்துலையும் சொல்லும், பாஸ்டர் நான் பரலோகம் போவேனானே தெரியல, கண்டிப்பாக நரகம் தான் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே ஊழியக்காரங்க இருதயம்லாம் உடஞ்சிடும். எத்தனையோ பேர் அப்படி சொல்கிறத கேட்டு என் உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன காஸ்பல் என்னன்னா, இது நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். நம்மை ரட்சிப்பது அதிக நிச்சயம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சந்தோஷமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தண்டனைக்கு தப்பினவர்கள். என்ன ஜோம் பண்ணல, நீங்கள் ஊழியம் செய்யலை, உபவாசம் இருக்கல, கத்தருக்காக வாழலைன்னா
நீங்கள் ஒரு வல்லமையான கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டீங்க. பாஸ்டர் சொன்னது போல ஜெபமும் வேத வாசிப்பும் 2 சிறகு போல. சிறகுலைன்னா எப்படி இருக்கும்? கீழே விழுந்து கிடப்போம். பிரைஸ் தி லார்ட். மேலே பறக்க வேண்டிய நம்ம கீழே தவழ்ந்துக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆனால் நம்ம நல்லா ஜோம் பண்ணா, நம்ம நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சா, கர்த்தருக்காக வாழ்ந்தா, கர்த்தர் நம்மை கழுகு போல நம்ம எழும்ப பண்ணுவார். மகிமையின் மேல் மகிமையாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் தண்டனைக்கு தப்பினவர்கள். அல்லேலூயா. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, தண்டனையே யாருக்குமே கிடையாது அப்படின்றவாங்க. தண்டனை நரகமே கிடையாது பிரதர், அப்படி பிரசங்கம் பண்றாங்க. நரகமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாருக்காகவும் மரித்து எல்லாருக்காகவும் அவர் வந்து செய்து முடித்து விட்டார், ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டார். அதனால ஒரு மனுஷன் அவன் வந்து நரகத்துக்கு போகவே முடியாது. அப்படியே போனாலும் ஆண்டவர் திரும்ப என்ன செஞ்சிருவார். இப்படிலாம் என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் புதிய ஏற்பாடு உபதேசத்திற்கு எதிரான உபதேசம். பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, ஒரு மனிதன் இவ்வளவு பெரிதான இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே புறக்கணித்து தள்ளும் பொழுது there is no escape from the punishment. தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேய ஆக்கியோன் தன்னையும் இணைத்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பெரிய டிக்கெட் கொடுத்துருக்கிறார், நித்திய ஜீவன் என்கிற டிக்கெட். இதை தொலைச்சிட்டோம்னா வேற டிக்கெட் என்னது? கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம பாக்கியவான்கள், நம்ம ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை தள்ளவே மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதானங்க? ஜீவன் இருக்கிற வரைக்கும் இயேசு தான் நம்முடைய ரட்சகர், அவரே நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கிடைச்ச டிக்கெட்டை நம்ம விட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இல்லா வித்தவுட் யாத்திரை இல்லை, கிடைத்த டிக்கெட் தொலைந்து போனால் விலைக்கு வேறு இல்லை. ஒரு பழைய பாடல் உண்டு, தெரியுமா? அது நம்ம ஆண்டவர் நித்திய ஜீவனுக்காக தேவன் நம்மை அழைத்து நம்ம கையில் ரட்சிப்பென்னும் ஒரு டிக்கெட் கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் புக் ஆனவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் நம்மை புக் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொர்க்கரையில் வண்டி, வேகம் போகும் வண்டி, சுந்தரமாம் ஒரு நல்லொரு தேசம், தூரம் போகும் வண்டி. சொர்க்கரையில் வண்டி, வேகம் போகும் வண்டி, சுந்தரமாம் ஒரு நல்லொரு தேசம், தூரம் போகும் வண்டி. சொர்க்கரையில் வண்டி. ரட்சிப்பென்னும் டிக்கெட் இல்லா வித்தவுட் யாத்திரை இல்ல, கிடைத்த டிக்கெட் தொலைந்து போனால் விலைக்கு வேறு இல்ல. ரட்சிப்பென்னும் டிக்கெட் இல்லா வித்தவுட் யாத்திரை இல்ல, கிடைத்த டிக்கெட் தொலைந்து போனா விலைக்கு வேறு இல்ல. இன்ஜின் டிரைவர் இயேசு, டிடி யாரும் இல்ல. இன்ஜின் டிரைவர் இயேசு, டிடி யாரும் இல்ல. கைக்கூலிக்கு யாரும் இல்லை, யாத்திரை சுகமல்ல. கைக்கூலிக்கு யாரும் இல்லை, யாத்திரை சுகமல்ல. சொர்க்கரையில் வண்டி, வேகம் போகும் வண்டி, சுந்தரமாம் ஒரு
எல்லாரும் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்துக்கங்க, டிக்கெட் வச்சிருக்கீங்களா? ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம டிக்கெட்டை மிஸ் பண்ணிடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு கிடைச்ச டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரட்சிப்பு அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நம்முடைய சொந்தக்காரங்கள்ட்ட இல்லைங்க, நம்முடைய பந்தங்கள்கிட்ட இல்லை. அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இன ஜன பந்துகள்கிட்ட இல்லை, எல்லாம் தண்டனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறாங்க. வாழுகிற வாழ்க்கையிலையும் வெறுமையாக இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, இருளோடு இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பு அவங்களுக்கும் கிடைக்கணும். நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நம்முடைய பட்டணத்தில் எத்தனையோ பேர் இந்த தண்டனைக்கு நேராக இருக்கிறாங்க, அழிவை நோக்கி இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தருடைய இந்த பெரிய ரட்சிப்பு நம்முடைய சொந்தங்களுக்கும், நம்முடைய பந்தங்களுக்கும், நம்முடைய தேசத்துக்கும், நம்முடைய வாழுகிற இந்த பட்டணத்துக்கும் கிடைக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு விஷயம் கூட உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, எங்கள் சொந்தங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து இருதயத்திலிருந்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே என்னுடைய சொந்தங்களை எல்லாம் ரட்சிப்பீராக, என்னுடைய விருதுநகர் பட்டணத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருப்பவர்களெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே. உடைய பெரிதான ரட்சிப்பு எங்களுடைய பட்டணம் முழுவதும் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தண்டனை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை அந்த தண்டனையிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்து தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த அதிபதி நமக்கு செய்த காரியம் நமக்கு பெரிய ரட்சிப்பை தந்தது மாத்திரமல்ல, நமக்கு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆமென். இங்கே நாம் கவனிக்கிறோம், இந்த ரட்சிப்பின் அதிபதி அவர் நமக்காக வந்து நம்மை தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டு பெரிய ரட்சிப்பை தந்தார். அது மாத்திரமல்ல, நம்மை எல்லாரும் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். மகிமையிலே நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் அந்த ரட்சிப்பினுடைய முழுமை. மகிமையில் நம்மை கொண்டு சேர்க்கிற அதிபதி, the great glory. அந்த மகிமை வந்து பெரிதான மகிமை. பிரைஸ் தி லார்ட். பெரிதான மகிமை. 5வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எதை குறித்து பேசுகிறோம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க எந்த உலகத்தை பேசுறீங்க? எந்த உலகத்தை பேசுறீங்க? பேசுறோமா? இந்த உலகத்தில் இனி வரும் உலகத்தை பேசுகிற ஒரே ஒரு கூட்டம் நீங்களும் நானும் மட்டும்தான். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் வெந்த தின்பம், விதி வந்தா சாவம், அந்த ஐடியாலஜியில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு தான் அந்த உலகம் இருக்கு. இதன் நடுவே நீங்களும் நானும் தான், இந்த உலகம் மட்டும் இல்லைப்பா, எங்களுக்கு இன்னொரு உலகம் இருக்கு. இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த உலகம் தேவதூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை,
அதை தேவன் நமக்குத்தான் என்ன செய்தார்? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நாம் தான் ஒரு நாள் தேவனோடு ஆளுகை செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 6-7 வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் சங்கீதம் 8வது சங்கீதத்திலே 4 முதல் 6 வசனங்கள், சங்கீதம் 8 4 முதல் 6 அந்த வசனம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்து எபிரேய ஆக்கியோன் திருச்சபைக்கு சொல்லுகிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்லு, ஆண்டவரே மனுஷனை பார்க்கறதுக்கு அவன் எம்மாத்திரம். ஆண்டவர், நீங்க எவ்வளவு உயரத்தில் இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரியவர். ஆனா மனுஷனை ஒரு செகண்ட் லுக் விடுறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு? அவன் தூசியிலும் தூசியா இருக்கிறான். ஆனா அவனை போய் நீங்க ஒரு செகண்ட் லுக் என்ன செய்றீங்க? விடுறீங்களே ஆண்டவரே. அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி இருக்கிற. தேவதூதர்கள் பெரியவர்கள், ஆனால் அவரை விட மனிதர்கள் சிறியவர்கள். சிறியவனாக்கி இருக்கிறீங்க. ஆனா அந்த சிறியவன் கரத்திலே அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி நீர் உருவாக்கின இந்த உம்முடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழே கீழ்ப்படுத்தியிருக்கிறீங்களே. வாவ். தாவீது வியந்து பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த லைஃபே பெரிய கிஃப்ட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அவன்கிட்ட என்ன இருக்கு ஆண்டவரே? எல்லா அதிகாரத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் ஆளுகையும் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்லப்படுகிறது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். எல்லாரும் சொல்லுங்க காணோம். பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லுங்க காணோம். என்னத்தை காணோம்? அவன்கிட்ட அதிகாரம் இல்லை, அவன்கிட்ட மகிமை இல்லை, எல்லாத்தையும் இப்போ இழந்து நிற்கிறான். தேவன் கொடுத்த அதிகாரத்தை மகிமையை முதல் ஆதாம் இழந்து விட்டான், பாவத்தினால் இழந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது என்றாலும், ஆனால் அப்படி இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, தேவாதி தேவன், மகா தேவன், அவர் நம்மை போல தேவதூதரிலும் சற்று சிறியவராய் ஒரு மனிதனாய் வந்து மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம், அப்படின்னா மரணத்தை டேஸ்ட் பண்ணார். அவர் உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை என்ன செய்றோம்? சொல்லுங்க காண்கிறோம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க காண்கிறோம். முதல் ஆதாம் பெற்றுக்கொண்ட மகிமையை காணோம். ஆனா 2வது ஆதாம் அந்த மகிமையை எல்லாம் அவர் என்ன செய்தார்? பெற்றிருக்கிறார். அதை நாம் காண்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ரோமர் 8:30 நாம் வாசிக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கரங்களை உயர்த்திரலையா சொல்லுங்க. நம்மை முன்குறித்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நீதிமான்களாக்கினார், அப்புறம் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சுடுங்க. உங்களுக்குள்ள ஒரு மகிமை இருக்கு. முறைக்காம சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு மகிமை இருக்கு. இப்ப சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு மகிமை இருக்கிறது. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும்.
விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணால் வியாதி சுகமாகும். நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணால் இருதயங்களை கர்த்தர் திறப்பார். நமக்குள்ளே ஒரு மகிமை தேவன் கொடுத்து விட்டார். ஆனால் ஃபைனலாக ஆண்டவர் மீண்டும் வரும் பொழுது நம்மை முழுமையான மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் நாம் பார்த்தோம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காகத்தான் அவர் ஒரு பெரிய விளைக்கரையுமே கொடுத்தார், நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு அவர் பிறந்தா மட்டும் போதாது, அவர் மரிப்பதும் அவசியம். மரணத்தை ருசி பார்த்தார். ஏன்னா நம்மளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி சேர்ப்பார்னா, நம்மை பரிசுத்தம் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே பிதாவாலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த அந்த 12வது வசனம் 13வது வசனம் சங்கீதம் 22:22 சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே எடுத்து எபிரே ஆக்கியோன் பயன்படுத்துகிறார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர். யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை குழியில தள்ளி அவனை தகப்பனை விட்டு பிரிச்சாங்க. உலகத்தில் உள்ள அநேக சகோதரர்கள் குழியில தள்ளுறவங்க, ஃபேமிலியை விட்டு பிரிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரர் நம்முடைய இரட்சகர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அவர் குழியில் இருந்த நம்மை தூக்கி எடுப்பதற்காக அவர் நம்மை போல வந்து நம்மை அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாய் மாற்றி நம்மை அந்த பரலோக தகப்பனோடு நம்மை இணைத்திருக்கிறார், முழுமையாய் இணைக்க போகிறார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை இருக்கு. அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லுகிறார். வேதத்தில் சுவிசேஷ புஸ்தகங்கள் அநேக வசனங்களை வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இவர்களே என் சகோதரரும் என் தாயுமாய் இருக்கிறார்கள். உயிர் தெழுந்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் கலிலேயாவுக்கு போய் என் சகோதரருக்கு இதை என்ன செய்யுங்கள், அறிவியுங்கள். நான் உங்கள் பிதாவின் இடத்திலும் என் பிதாவின் இடத்திலும் நான் என்ன செய்கிறேன், போகிறேன். யூ ஆர் மை பிரதர்ஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சகோதரராய் தமையனாய் வந்து நம்மை பிள்ளையாய் மாற்றி நம்மை மகிமைப்படுத்தி நம்முடைய ஃபியூச்சரில் ஒரு முழுமையான மகிமையில் நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். அதனால தான் நமக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். எதிர்காலத்தை குறித்த நம்ம இடத்துல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, தைரியம். நம்ம மகிமைக்காக அழைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். தம்பி சாமுடைய சாட்சியை நான் நினைக்கிறேன். அருப்புக்கோட்டையில் சாம்னு ஒரு தம்பி இருக்கிறார். அவர் படித்து நல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ணார். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன், சர்ச்சில் நல்ல ஊழியத்தில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிற ஒரு தம்பி. அந்த தம்பி நல்ல வேலையில் இருந்து ஆசீர்வாதமாக இருக்கும்போது திடீரென்று அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு துக்கம். அவருடைய தகப்பனார் மரித்து போகிறார். அவருடைய வாழ்க்கையில் பெரிய தாங்க முடியாத ஒரு துயரம். தகப்பன் மரித்து விட்டாரே. இந்த சின்ன வயசில் தகப்பனை இழந்த உடனே தாங்க முடியாத துக்கம். அவர் வந்து தகப்பனுடைய எல்லா அடக்காராதனையெல்லாம் முடிச்சுட்டு உடனே புறப்பட்டு வேலைக்கு போகணும். அவர் அந்த ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளே அங்கே ஆஃபீஸ் போகிறார். மிகுந்த துக்கத்தோட, பாரத்தோட, வேதனையோட, கவலையோட வேலையில் போய் ஜாயின் பண்ணும் பொழுது அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸும் இவருக்கு, இந்த தம்பிக்கு துக்கம் விசாரிக்க வராங்க, ஆறுதல் சொல்ல வராங்க.
வந்து சொல்கிறாங்க எல்லாரும், கவலைப்படாதப்பா, பெரிய இழப்பு தான், என்ன செய்ய, எல்லாரும் ஆறுதல் சொல்ல வரும் பொழுது இந்த தம்பி வந்த எல்லாருக்கும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொன்னானா. சுவிசேஷத்தை சொன்னானா. என்ன சொன்னானா, எல்லாரும் என்ன துக்க விசாரிக்க வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம்தான், பெரிய கவலை தான். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்கள் ஆண்டவர் மீண்டும் வருவார். அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாங்கள் சந்திப்போம், நாங்கள் மகிமையிலே காண்போம். இது எங்களுடைய நம்பிக்கை. எங்கள் அப்பாவை நான் மீண்டும் பார்ப்பேன் என்று சொன்ன பொழுது அங்கே உள்ள எல்லாரும் அந்த சுவிசேஷத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தாங்க இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. உலகத்தில் வேற ஒருவருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. இனி வரும் உலகத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நமக்கு தந்தார். அல்லேலூயா. இந்த மகிமைக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம், அந்த மகிமைக்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் 1 யோவானிலே யோவான் எழுதுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஃபியூச்சர். இப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளையா வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய இரட்சகர் வரும் பொழுது அவருடைய முழுமையான மகிமைக்குள் நம்மை தேவன் நடத்துவார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் மேய்ப்பன் மாத்திரமல்ல, நம்முடைய தமையன். நல்ல மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்ல மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக நின்றார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்து செல்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்து செல்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். கைத்தட்டி பாடுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்ல மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்ல மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்து செல்வார், வானில் கொண்டு செல்வார். சொல்லுங்க, என்னை அழைத்து செல்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே. நல்லா உற்சாகமாய் கைத்தட்டி. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்முடைய நல்ல தமையன். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு நல்ல சகோதரர். பிரைஸ் தி லார்ட். நல்ல மணவாளன், நல்ல மேய்ப்பன், இப்படி நல்ல தலைவர். அவர் தான் நம்முடைய அதிபதி. கைத்தட்டி ஏசப்பாக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.
அவர்தான் நம்முடைய அதிபதி. ஆமென். மூன்றாவதாக நாம் எபிரேயர் 2 அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் அதிபதி நமக்கு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார், பெரிய மகிமையை தந்திருக்கிறார். அந்த மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். There is a great promise by our pioneer. இந்த அதிபதி நமக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, I am able to help you. நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த அதிபதி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவர் ஊழியம் துவங்கின அந்த ஆரம்ப நாட்களிலே அவரிடத்துல விசுவாசிகளே இல்லை, ஒரு கிழிஞ்ச பாய், எல்லாம் சபை நடத்தியிருக்கிறார். ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு வீட்டு கதவை தட்டி அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொன்னாராம். அங்கே ஒரு தாயார், ஏழ்மையான தாயார் வந்து நின்றுக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னாராம், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், பரலோக பாக்கியத்தை கொடுப்பார். அந்த பரலோகத்திலே நீங்கள் புற்தல வீதியிலே என்ன செய்வீர்கள்? நடப்பீர்கள். அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், சும்மா இரு தம்பி, அங்கே அவ்வளோ தங்கம் இருக்குது, இங்கே கொஞ்சோண்டு கொடுக்க வேண்டாமா? இங்கே பாரு, நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வழி இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பலவீனம், தரித்திரம், கடன், வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கிறேன், இங்கே எனக்கு நரகம் மாதிரி இருக்கு, என்னப்பா நீ அங்கே பரலோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, போப்பா அப்படின்ட்டு கதவை பூட்டிருச்சு. இந்த பாஸ்டர் ரொம்ப துக்கத்தோடு வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, உங்கள் சுவிசேஷத்தை தானப்பா நான் சொன்னேன், உங்கள் வார்த்தையை தானப்பா சொன்னேன், நீங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, அதைத்தானே நான் சொன்னேன், ஏற்றுக்கொள்ளலே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, இந்த பூமியிலே என் ஜனங்களை மீட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் உடன்படிக்கையின் மக்கள். ஒரு மனிதன் என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியிலேயும் அவர்களுக்கு மீட்பின் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டு, அவர்களை ஆசீர்வதிப்பேன், பலவீனங்களை சுகமாக்குவேன். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீ அதை போய் சொல்லு. அதை கேட்ட உடனே பாலியாங்கி சொன்னால் திரும்பியும் போய் கதவு தட்டினாராம். அந்த அம்மா திறந்த உடனே சொன்னாராம், அம்மா, நான் பிரசங்கிக்கிற இயேசு பரலோக பாக்கியம் நித்தியம் தருகிற மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலேயே உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், உங்கள் வாழ்வை புதிதாக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்தாங்களாம். அந்த ஆலயம் மிகவும் எளிதாய் துவங்கப்பட்ட ஆலயம். ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சபையாய் வளர்ந்து இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பையும் மகிமையும் மாத்திரம் கொடுக்கவில்லை, இந்த பூமியிலே நமக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற அதிபதி, உங்களுக்கு உதவி செய்கிற அதிபதி. இந்த பூமியில் நீங்க நம்மை திக்கற்றவர்களாய் அவர் விடவில்லை, நமக்கு ஹெல்ப் பண்றவர். நம்புறீங்களா? எதிலெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார்? இந்த எபிரேயர்ல வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். 14 இருந்து பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவதூதர்களும் சற்று சிறியவரா தனப்பா வந்தாரு. ஆனா வந்ததனுடைய நோக்கமே என்னன்னா, மனிதனுடைய மிகப்பெரிய எதிரி என்னவென்றால் பாவம், மரணம், பிசாசு.
இதை மூணையும் அடிச்சு காலி பண்ணணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய இன்கார்னேஷன் மட்டும் போதாது, இயேசுடைய பிறப்பு மாத்திரம் போதாது. அவர் பிறந்து, அவர் பரிசுத்தமாய் வளர்ந்து, கடைசியாய் அவர் சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினால என்ன செய்தார்? அழித்தார். அவன் பொருளை வச்சு அவனையே போடணும்டா அப்படிங்கிறாங்க பாருங்களேன். அது மாதிரி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை மரணத்தினாலே என்ன செய்தார்? அழிச்சார். கொலோசியர்ல வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரைஸ் தி லார்ட். பிசாசு ஆண்டவர் அழிச்சிட்டாரா? சொல்லுங்க, அழிச்சிட்டாரா? அழிச்சிட்டாரா? இப்பயும் கட்டி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோமே. என்ன செய்தார் ஆண்டவர்? அவருடைய வல்லமைகளை எல்லாம் உரிந்து, அவருடைய வல்லமைகளை எல்லாம் அவனை அழித்து அவனை டிஸ்ஆர்ம்டு பண்ணிட்டார். பிரைஸ் தி லார்ட். சில நேரம் சில வீட்டில் நாய் கெட்டி கிடக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கு பெரிய நாயா இருக்கும், பயங்கரமா குலைக்கும். ஆனா அது கழுத்துல ஒரு சங்கிலி கெட்டி இருக்கு. அது நம்மளை பார்த்து பயங்கரமா குலைக்கலாம், ஆனா அது நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதுக்கு ஒரு லிமிட்டு. இதுக்குள்ளதான் நீ என்ன செய்யணும், நீ கத்தணும், இதுக்குள்ளதான் நீ இருக்கணும். அதை மாதிரி தான் ஆண்டவர் பிசாசு என்ன செஞ்சிட்டாரு? அப்படி வல்லமைகள்லாம் கெட்டி போட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு மேற்கொள்ளவே முடியாது. போராடலாம், கர்ஜிக்கிற சிங்கம் போல வரலாம், ஆனா பயப்படாதீங்க. ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். வாழ்க்கையில் பயங்கள் வரும்பொழுதுலாம் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு வாழ்க்கை பயணத்தில் தனிமையாய் போகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பயப்படாத. ஃபியூச்சரை குறித்து பயப்படாத, நான் உனக்கு இருக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது பயப்படாதீங்க. எலிசா சொன்னார் இல்லையா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்க எதை குறித்து கலங்காதீங்க, உங்கள் தலையில் உள்ள எல்லா மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பயங்களிலிருந்து, பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் பாடுகளிலிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிறவர். நமக்கு ஹெல்ப் பண்ற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் உங்கள் அதிபதி. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை அறிந்த ஒரு அதிபதி தான் இயேசு. எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் கண்ணீர்னா என்னன்னு தெரியும், துரோகம்னா என்னன்னு தெரியும், போராட்டம்னா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. நிந்தைனா என்னன்னு தெரியும், தனிமைனா என்னன்னு தெரியும். எல்லாத்தையுமே தெரிந்த ஒரு பிரதான ஆசாரியர் தான் நம் இயேசு. அவர்கிட்ட நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு போடணும். என்ன செய்யணும்? ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு போடணும். என்ன ஃபர்ஸ்ட் எய்டு? என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல ஆண்டுடைய சமூகத்துக்கு போறீங்க பாருங்களேன், அதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு. நம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்தா நமக்கு சகாயம் பண்றதுக்கு நம்முடைய அதிபதி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறார். அதனால உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல என்ன செய்யணும்? நம்ம சில நேரம் என்ன செய்யறோம்? எல்லார்ட்டையும் போயிட்டு கடைசியா என்ன செய்யறோம்? ஆனால் அப்பயும் அவர் உதவி செய்கிறார். ஆமே. ஆனா முதல்லயே எப்பயுமே நமக்கு 24 hours ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு. இல்லையா? உண்மைதானா? நமக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் எத்தனை அவர் சகாயம் பண்ணியிருக்கிறார், எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கிறார். உலகத்தில் நிறைய பேர் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? கையை விரிச்சிருவாங்க. ஆனால் இந்த அதிபதி உண்மையுள்ள அதிபதி.
வேதம் சொல்கிற இரக்கமும் உண்மையும் உள்ள அதிபதி, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், நமக்கு சகாயம் பண்ண உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க போன சில வாரங்களுக்கு முன்னாடி இரவு 12 மணிக்கு மிகுந்த கண்ணீரோடு எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்பி விட்டாங்க. பாஸ்டர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கிறான்? அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல அவன் வேலைக்கு போனான், மாட்டிக்கிட்டான். அவனால் ரிட்டர்ன் வர முடியல, வேலை முடிஞ்சிருச்சு, அவனுக்கு டிக்கெட் கிடைக்கல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என் பையன் திரும்ப வரணும், உதவிக்கு யாருமே இல்லை, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவர் ஒருவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். திருச்சபை மக்கள் ஒன்றும் சும்மா இல்லை, உடன்படிக்கையின் மக்கள். ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. விட்டுருவாரா நம்மளை? அல்லேலூயா. நம்மளை கை விட்டுருவாரா? விடவே மாட்டாங்க. தைரியத்தில் அனுப்புனேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் பையன் திரும்ப வருவார். என்ன ஆனிச்சு தெரியுமா? அடுத்த நாள் இந்த தம்பி இந்தியா வந்துட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். The next day he came to India. பாம்பே வந்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த பையன் கேட்குறான், அம்மா நான் போய் மாட்டிக்கிட்டேம்மா, எப்படி வருவேன்னே தெரில, எப்படியோ வந்துட்டேன். பயந்தியா நீ? பயந்தியாம்மா என்ன நினச்சி? அந்த அம்மா சொல்லிச்சு, பயம் இருந்துச்சுடா, ஆனால் நான் பயப்படல. ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவர், சகாயம் பண்ண வல்லவர். அதனால பயப்படல. நீ வரல, நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அருமையான திருச்சபை மக்களே, நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்முடைய அதிபதி. ஆமே, நமக்கு பெரிய ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். பெரிய மகிமையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறாரு. இந்த பூமியிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம எதுக்கு கலங்கணும்? நம்ம எதுக்கு பயப்படணும்? கவலைப்பட வேண்டாம். அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் போதும், பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்வார். ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக. இயேசுவே நம்முடைய அதிபதி, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜீவனை மீட்டு கொண்டிருக்கிறார். அழிவிலிருந்து, படுகொலியிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்மை சகோதரர் என்று அவர் அழைக்கிறார். நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்க இருக்கிறார். இந்த வாழுகிற வாழ்க்கையிலே நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், நம்முடைய எதிர்காலத்தில் உதவி செய்வார், நம்முடைய தேவைகளில் உதவி செய்வார், நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்வார், நம்முடைய கண்ணீரில் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய தனிமையில் நமக்கு உதவி செய்வார். அவரே நம்முடைய அதிபதி, அவரே நம்முடைய ஜீவனின் அதிபதி. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். நல்ல கரங்களை தட்டி, அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை
அதிபதி, நம்முடைய பலமுள்ள கோட்டை. இன்னைக்கு ஆராதிக்கிற உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வலக்கரம் பிடித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை நல்ல விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்க. தைரியமாய் அவரை ஆர்ப்பரிப்போடு மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நமக்கு உதவி செய்கிற அதிபதி.